கரகாட்ட கலை என்பது பழங்காலத்தில் இருந்து தமிழர்களின் பாரம்பரிய கலையாக தொடர்வது. சமீப காலமாக கரகாட்டம் என்பது அழிந்து போகுமோ என்று பேசப்பட்டது. ஆனால் இன்றும் நெல்லையைச் சேர்ந்த பெண் கலைஞர்கள், திருநங்கைகள் இந்த கலையை காலத்திற்கு ஏற்றவாறு கட்டிக்காத்து வருகிறார்கள். வணக்கம், நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து திருநங்கை ரம்யா கனகா பேசுகிறோம். நாங்கள் 2 பேரும் கரகாட்ட தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். கரகாட்டம் என்ன அப்படிங்கன்னா, இந்த கலை நேற்று இன்னைக்கு கண்டுபிடிச்சதில்லை. இந்த கலை சுமார் ஒரு 100 வருஷத்துக்கு மேலே இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலோட மறைக்கப்பட்ட கலைஞரோட மறந்துட்டு வார கலை. அதாவது என்னன்னா, ஒவ்வொரு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு சின்ன சின்ன கிராமத்தில் திருவிழா அப்படின்னாலே கரகாட்டம் தான் முதலத்தை வைக்கிறது இருக்குது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்களில் கரகாட்டம் இப்போ பாட்டு கச்சேரி, அப்புறம் வெக்கா டான்ஸு, மற்ற நிகழ்ச்சி வர இந்த கரகாட்டம் அப்படிங்கிறது அழிஞ்சிட்டு வருது. இந்த கலையோட மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கன்னா, கரகம் அப்படிங்கிறது ஒரு பித்தளை 3 கிலோ இருக்கும். அதை எடுத்து அது உள்ள அரிசி 3 கிலோ வச்சு, அதுக்கு மேலே கரகத்தோட உள்ள செட் பண்ணி வச்சு, விடியக்கா நைட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சா காலையில் ஒரு 5 மணி வரைக்கும் கரகத்தை இறக்காம இருக்கிறத கரகாட்டம். இதுல பாத்தீங்கன்னா தாம்பாளத்தட்டு நின்று ஆடுறது, அப்புறம் பானையில் நின்று ஆடுறது, கண்ணால ஊசி எடுக்கிறது, கண்ணால ரூபா நோட்டு எடுக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தைகள், தீக்குள்ள பாடுறது, இப்படி நிறைய இருக்கு இந்த கரகக்கலையில. அப்படி உள்ள கலை இந்த காலகட்டத்தில் இப்போ 2024 இந்த காலகட்டத்துக்கு கரகாட்டம்னா நிறைய பேருக்கு என்ன அப்படி தமிழ்நாட்டிலே கேட்கறாங்க. அவங்க தெரிஞ்செல்லாம் நாசிக் டோல் அந்த மாதிரி ஒரு சில இப்போ புதுசா வந்ததுதான் தெரிஞ்சு தவிர கரகாட்டம் அப்படிங்கிறது மறைஞ்சு போச்சு. இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, முன்னாடி கரகாட்டத்துக்குன்னு தனியா குரூப் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. கரகாட்டங்கிறது ஒரு கலை, அது யாரு வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு நேரம். அதாவது இப்போ எடுத்துக்கிட்டு நாங்கள் திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கடவசல் போவாங்க, வேற ஏதாவது தொழில் அப்படிதான் உங்களுக்கு தெரியும். ஆனா அது அப்படி இல்லை. நாங்களும் கலைஞர்கள் தான். கரக ஆட தெரியும். எல்லா கலைத்துறையிலும் எங்களுக்கும் இடம் வேணும். எல்லா கலையும் எங்களால பண்ண முடியும், நாங்க நிரூபிச்சிருக்கோம். நீங்க பொதுமக்கள், அதாவது நான் யாரும் குறிப்பிட்டு சொல்லல, பொதுமக்கள் கரகாட்ட கலைஞர்களை தயவு செய்து யாரும் இழிவா நடத்த வேண்டாம். கரகாட்டம் அப்படிங்கிறது உங்க தாத்தா பாட்டிகிட்ட கேட்டீங்கன்னா இது 100 வருஷத்துக்கு மேல உள்ள ஒரு கலைத்துறைன்னு சொல்லுவாங்க. அதனால கரகாட்டத்துக்குள்ள ஒரு மரியாதையை தயவு செய்து தமிழ்நாட்டுல வேணும். அதே மாதிரி கரகாட்ட தொழில் மறைந்து கொண்டு வருகிறது. அந்த கலையானது அழிஞ்சு கொண்டு வருது. அந்த கலை அழியாம இருக்க தமிழ் மக்கள் தயவு செய்து ஆதரவு தர வேண்டும். அதே போன்று இன்னொரு விஷயம் என்னன்னா, முன்னாடி கரகாட்டம் நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சா காலையில 5 மணி வரைக்கும் உண்டு. இப்போ அப்படி இல்லை. இப்போ ஒரு சில பிரச்சனையால, கால மாற்றத்தால பிரச்சனையால என்ன ஆகுதுன்னா, நைட்டு 7 மணிக்கு ஆரம்பிச்சு 10 மணிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயம் வந்துருச்சு. இந்த கட்டாய சூழ்நிலையில என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களை மாதிரி கலைஞர்கள், கரகாட்ட கலைஞர்களுக்கு இடம் இல்லாம போயிருது. ஏன்னா 3 மணி நேரத்துக்கு உங்களுக்கு நாங்க எப்படி 10,000 15,000 தருவோம், எங்களுக்கு அது கம்மிக்குள்ள ஆள் இருக்காங்க. வேற ப்ரோக்ராம், எடுத்துக்காட்டுக்கு ஆடல் பாடல் அந்த மாதிரி நிகழ்ச்சி, அது கட்ட 3 அவர் முடிஞ்சிருது. ஒரு ஆளுக்கு 5 பாட்டு அப்படின்னு முடிஞ்சிருது. ஆனா கரகாட்டத்துல நிறைய வித்தைகள் இருக்கு. அந்த வித்தைகள் அதுல எதுவுமே கிடையாது. பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை, மற்றபடி நேரம் நமக்கு சரியா இல்லை. அதனால கரகாட்ட கலை முன்ன மாதிரி எந்த ஒரு கோயில்லையும் நம்மளுக்கு அனுமதி கிடையாது. அதை தயவு செய்து கொஞ்சம் குறைத்து கரகாட்டத்துக்கு இடம் கொடுக்கணும், கரகாட்டத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். மக்கள் தான் இதுக்கு ஆதரவு கொடுக்கணும்.